ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரமல் புட்டிங். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன? கேரமல் செய்யறதுக்கு 1/4 கப் சர்க்கரை, அப்புறம் புட்டிங் செய்யறதுக்கு 2 கப் பால், 1/2 கப் சர்க்கரை, 3 முட்டை. இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு தேவையான சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். அந்த சர்க்கரையை இப்போ போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது மெல்ட் ஆகிட்டுருக்கு. இது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், ரொம்பவும் ப்ரௌன் ஆகக்கூடாது, மீடியமாக ஆகணும். சூப்பராக கேரமல் ரெடி ஆகிட்டுருக்கு. சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்ருக்கு. இப்படியே மெல்ட் பண்ணுங்கள். ஸ்பூனெல்லாம் வச்சு கிளறாதீங்க. ஸ்பூன் வச்சு கிளறினீங்கன்னா ஸ்பூன்லேயே பாதி சர்க்கரை இதாகிடும், ஒட்டிக்கும். அதனால் இப்படியே மெல்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ சைட்லலாம் படுற மாதிரி எல்லாம் இப்படி நல்லா டேர்ன் பண்ணி சைட்லலாம் படுற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் எல்லாமே நல்லா ஈவனாக பண்ணி மெல்ட் ஆகி எல்லா பக்கமும் வந்துடுச்சு. இப்போ அதை சைடில் வச்சுட்டு நம்ம புட்டிங் செய்ய ரெடி ஆகலாம். இப்போ புட்டிங் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம 3 முட்டை எடுத்து வச்சுருந்தோம். அதை இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ முட்டை மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை ஆட் பண்ண போகிறோம். சர்க்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பால் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ கேரமல் செட் ஆகிடுச்சு. இது கூட நம்ம பண்ணியிருக்க புட்டிங் வந்து இப்போ அதில் ஊற்ற போகிறோம். இப்போது நம்ம இந்த புட்டிங்கை வந்து வேக வைக்கலாம். இப்போ நான் புட்டிங்கை வேக வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி எடுத்து இப்போ நம்ம புட்டிங் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை எடுத்து உள்ளே வைக்கணும். பாத்திரத்தில் தண்ணி படணும், அந்தளவுக்கு தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சு இதை க்ளோஸ் பண்ண போகிறேன். இது வந்து குக்கரில் வைக்கிறனால நீங்கள் வெயிட்லாம் போடக்கூடாது. நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணால் வைக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கூட வைக்கலாம். இதில் வச்சு ஒரு 15 to 20 minutes நீங்கள் இதை வேக வைக்கணும். இப்போ குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தை ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுருங்க. டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ரெடியாக இருக்கான்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எதுவும் ஒட்டில் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எடுக்கலாம். இப்போ இது நல்லா சூடாக இருக்குது. இது வெளியில் வச்சு ஆறுற வரைக்கும் வெளியில் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். இப்போ ஒரு 1.5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ கத்தியை சைடில் விட்டு இப்படி லேசாக எடுத்து விடணும். இப்போ நான் வந்து பிளேட்டை மேலே வச்சு இப்படி கமுத்தி விட்டு எடுக்க போகிறேன். வாவ், சூப்பரான கேரமல் புட்டிங் ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.